வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மக்களே. ரீசெண்டாக ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்னு ஒரு படம் பார்த்துருந்தேன். சீரியஸாக ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அதில் நிறைய விஷயங்கள் பிடிச்சிருந்தது. முக்கியமாக இந்த ட்ரெஸ்ஸை பற்றி அவங்க சொன்ன விஷயங்கள். எஸ், ட்ரெஸ்ஸஸ் ஃபார் கம்ஃபர்டபுளாக ட்ரெஸ் அப் பண்ணாலே போதுங்க. அட்டையருக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் அப் பண்ணாலும் போதுங்க. கிளாமரை காமிச்சு தான் நம்மளோட கம்ஃபர்டபுள்னஸும் கான்ஃபிடென்ட்டையும் நம்ம பூஸ்ட் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது. நமக்கு நம்ம போடுற ட்ரெஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கா, நம்ம அதில் எப்படி ஃபீல் பண்ணுறோம், கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறது தான் எப்போவுமே முக்கியம். சின்ன வயசுலேருந்து அப்பாவும் அக்கா தங்கச்சி எல்லாருமே சாரி தாலி போட்டுக்கிட்டே வாழ்ந்து பார்த்து வளர்ந்த ஆம்பளை பசங்க நம்மக்கிட்டேயும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுல எந்த தப்புமே கிடையாது. அதான் வெஸ்டர்ன் கல்ச்சர் ஃபாரின் கல்ச்சர்னு பேசினாலும் இன்னமும் நம்ம சாப்பாடு தானேங்க சாப்பிட்டுட்ருக்கோம். சில விஷயம்லாம் அது அப்படியே இருக்கிறது தாங்க பார்க்க நல்லாயிருக்கும். அடுப்பங்கரையிலேருந்து இண்டிபெண்ட்டாக பொம்பளைங்க வர்றதுக்கு இத்தனை வருஷம் எடுத்திருக்கு. ஸோ அதை பசங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. ஸோ நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச அப்பாவோ ஹஸ்பண்டோ லவ்வரோ மா இந்த ட்ரெஸ்ஸு மேலே கொஞ்சம் ஆள் போட்டு விடா அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்னு நினைக்காம, இவர் சொல்கிறத நான் கேட்காம யார் கேட்பான்னு நினச்சி பாருங்கள். இவருக்காக நான் ஏன் பண்ணணும்னு நினைக்காம இவருக்கு நான் பண்ணலன்னா வேறு யார் பண்ணுவான்னு நினைங்க. இங்கே தான் நம்மளோட பெண்ணியமும் வளர்ப்பும் மெச்சூரிட்டியும் இருக்குது. கண்ணில் மிளகா பொடி தூவி விட்டுட்டு எரிச்சல் அந்த மிளகா பொடியில் இருக்கல உன் கண்ணில் தான் இருக்குன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. பேர் தப்பு என் ட்ரெஸ்ஸில் இல்லை உன் பார்வையில் இருக்குன்னு சொல்லும்போது எல்லாரையும் தப்பு சொல்லலைங்க. சுதந்திரம் பெண் சுதந்திரம் எல்லாம் நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு தானே தவிர்த்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை. See you on next video. Bye. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.